அவங்க எல்லாமே இறந்து போயிடுவாங்கல்ல, இறந்து போன கைகள் கூட செயல்படும். அந்த ஆப்ரேஷன் பேர் தான். வார்த்தை ரொம்ப முக்கியம், பார்த்து பேசணும். வார்த்தையெல்லாம் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல், அணு ஆயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பலை நான் வந்து அனுப்பிட்டேன். ஸோ நீங்கள் சொல்கிற வார்த்தையில் கவனமாக பேசுங்கன்னு சொல்லி, இந்த கவனமாக பேச சொல்லி யார் சொல்கிறாருன்னா ட்ரம்ப் அவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நியூஸ் வந்திருக்கும், உலக நாடுகள் தலைவர்கள்லாம் அப்படி என்னுடைய டேஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். ட்ரம்ப் சொன்னது தான் அது. ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வதேவ் வந்து ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா வந்து வாக்கிங் டெட் அப்படின்னா ஜாம்பி மூவி. அது அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள் வந்து வாக்கிங் டெட் அப்படின்னு நாங்கள் டெட் ஹேண்டை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அந்த ட்ரம்ப் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை வந்து பேசுகிறீங்களா, வார்த்தையில் வந்து இப்படி பேசுகிறீங்களா, அதனால் நான் இன்றைக்கி வந்து நீர்மூழ்கி கப்பல் அமைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. செப்டம்பர் மாதத்தில் காசாவுக்கு பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து வழங்குவதா சொல்லி நிறைய நாடுகள் வந்து இது நாடகமா அல்லது உண்மையாலும் வந்து அக்கறையா. அது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் ஏதோ ஏலியன் போல ஒரு பொருள் வந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காமா, அந்த பொருள் வந்து இங்கே வேவு பார்க்கறதுக்கு வருவதா சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ பூமிக்கு எதுதான் ஆபத்து, அணு ஆயுதமா, உலக போரா, அல்லது வந்து ஏலியன்ஸா, என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தகவல்களை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வதேவ், அது இப்பயும் அவர் வந்து ரஷ்யாவில் ஒரு முக்கியமான ஒரு செக்யூரிட்டி பொசிஷனில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போடுறாருன்னா, அமெரிக்கா மற்றும் அது நட்பு நாடுகள் வந்து வாக்கிங் டெட் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. வாக்கிங் டெட் அப்படின்னா அது ஒரு ஜாம்பி மூவி. ஸோ அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த நாடுகளை வந்து ஜாம்பி போல செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாக்கி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இறந்த கைகள், அதாவது டெட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, இறந்த கைகள் அமெரிக்காவிலிருந்தோ அல்லது ஐரோப்பாவிலிருந்தோ ரஷ்யாவுக்கு ஒரு அணு ஆயுத தாக்குதலோ அல்லது ரஷ்ய தலைவர்கள் கொல்லப்பட்டால்னா அது அவங்க எல்லாமே இறந்து போயிடுவாங்கல்ல, இறந்து போன கைகள் கூட செயல்படும். அந்த ஆப்ரேஷன் பேர் தான் டெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்த கைகள்னு சொல்லுவாங்க. அது எப்படி செயல்படும்? ரஷ்ய தலைவர்கள் கொல்லப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக தானியங்கியா ரஷ்யாவில் இருந்து அணு ஆயுதங்கள் ஐரோப்பா நாடுகளையும் அமெரிக்காவையும் தாக்குதல் போல செட் பண்ணி வச்சு, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஹேண்ட், இறந்த கைகள் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டோட பேர் இது. ஸோ இது இப்போ இல்லை, இது வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பனிப்போர் நடந்த காலகட்டங்கள்லேயே, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்த அந்த சமயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி டெட் ஹேண்டு வந்து செயல்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துகிட்டே இருந்தது. 1991 ரஷ்யா உடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. இப்போ மீண்டும் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பமாகிற சமயத்தில் இதோட பேச்சு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நல்லா அதிகாரப்பூர்வமாகவே யார் சொல்லிட்டாருன்னா, அந்த மெட்வதேவ் வந்து டிமிட்ரி மெட்வதேவ் அவர் வந்து நல்லா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு, நாங்கள் டெட் ஹேண்டை வந்து இறந்த கைகளை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பா நாடுகளோ எங்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அல்லது வந்து ரஷ்யா மேல் அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தினாலோ அந்த டெட் ஹேண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐரோப்பா நாடுகள் மேலேயோ அமெரிக்கா மேலேயோ அணு ஆயுதங்களை வந்து கொண்டு போய் தாக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பேட்டிக்கு அப்புறமேட்டு தான் ட்ரம்ப் வந்து இன்னைக்கோ நேற்றோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்வீட், ரொம்ப காரச்சாரமான ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், இதான் வந்து ட்ரம்ப் போட்ட ட்வீட்டு. பேஸ்டு ஆன் த ஹைலி ப்ரோவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் அந்த ஃபார்மர் பிரசிடென்ட் டிமிட்ரி மெட்வதேவ் பேசினார்ல, ஸோ அது அவருடைய ட்வீட்டுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து அது இல்லாமல் அவர் வந்து ஃபார்மர் அதிபர் மட்டும் இல்லை, இப்போ வந்து டெபுட்டி சேர்மனாகவும் இருக்கிறாரு. கவுன்சில் ஆஃப் ருசியன் ஃபெடரேஷன், ஐ ஹாவ் ஆர்டர் டு 2 நியூக்ளியர் சப்மெரின்ஸ் டு பி பொசிஷன் இன் டு த அப்ரோப்ரியேட் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. ஸோ இதான் வந்து அதாவது தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்திய ஒரு ட்வீட். இது ரொம்ப முக்கியம், பார்த்து பேசணும். நீங்கள் வார்த்தைகள்லாம் எல்லை மீறி போகிறீங்க. நீங்கள் வந்து எங்களை வந்து வாக்கிங் டெட்லாம் சொல்கிறீங்களா, நாங்கள் வந்து இமிடியேட்டாக வந்து 2 நீர்மூழ்கி கப்பலை வந்து நான் ரஷ்யாவுடைய எல்லை நோக்கி நான் அனுப்பிட்டேனே சொல்கிறார். ஸோ அது ரஷ்யாவுடைய எல்லை நோக்கி நீர்மூழ்கி கப்பல் வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அதாவது சாதா சண்டைலாம் இல்லை, இப்போ எல்லாமே அணு ஆயுத சண்டை தான். ஸோ இந்த அணு ஆயுதம் சண்டை அதான் ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த எது வந்துச்சு, இந்த ரஷ்யாவு மேலே இவ்வளோ தாக்குதல், இந்த ட்ரம்ப்புக்கும் இந்த மெட்வதேவுக்கும் ஏன் இவ்வளோ ஒரு காரச்சாரமான விவாதம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு இந்தியா முக்கியமான காரணம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த
தீபெத்திய தலாய் லாமா இங்கே இருக்கிறாரு. ஸோ தீபெத் பகுதி அப்படிங்கிறது சீனா வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து புத்த மத தலைவர், அந்த தீபெத்திய இருக்கக்கூடிய புத்த மத தலைவர் வந்து அவர் தான் வந்து ஃபுல் பவராக இருக்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார். அவர் வந்து தலாய் லாமா. அந்த தலாய் லாமா வந்து 90 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், நீங்கள் அடுத்த தலாய் லாமா வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அடுத்த தலாய் லாமா யார் வராங்களோ அவங்க தான் தீபத்தை அந்த பகுதியை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அந்த புத்த மத ரிலிஜனையும் வந்து டோட்டலாக கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியா வந்து இந்தியா சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது இங்கே தலாய் லாமா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களோ அடுத்த தலாய் லாமாவாக முடிவு பண்ணலான்னு சொல்லி ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சீனா இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நாங்கள் சொல்லக்கூடிய நபர் தான் அடுத்த தலாய் லாமா அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த தீபத்து பிரச்சனையை, அது தீபத்துக்கு பகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த அருணாச்சல பிரதேசம்லாம் வருது. இப்போ இந்த விஷயத்தில் தான் இந்த மெட்வதேவ், அது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் மெட்வதேவ் வந்து தலையிட்டு இது ஒரு பஞ்சாயத்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சுமூகமான முடிவு வரதுக்கோசரம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் சமயத்தில் தான் ஏன்னா இப்போ இந்தியாவும் சீனாவும் சுமூகமாக ஈடுபாட்டோடு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாறிடும். ஏன்னா இங்கே ரஷ்யா, சீனா, இந்தியா மூன்றும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திடும். ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று என்னென்னா, ரஷ்யாவுடன் இந்தியா வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்திக்கல அப்படின்னா, ரஷ்யாவுடன் தொடர்பை வந்து நிறுத்திக்கல அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய எண்ணெய் வளம் சிக்கல் ஏற்படும். பிற்காலத்தில் பாகிஸ்தானுடன் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடிய நிலைமை வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட். அது ஏன்னா பாகிஸ்தான் கூட அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸோல் மொபில் அப்படிங்கிற ஒரு ஆயில் கம்பெனி வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து, ஸோ பாகிஸ்தானில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எண்ணெய் வளங்கள் வந்து சீனா வந்து எடுக்கிறதா இருந்தது. ஆனால் அது சீனா கிட்ட போகாமல் பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா இந்த எண்ணெய் வளங்களை வந்து எண்ணெயை எடுக்கிறது ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா நிறுவனத்தை கூட கையெழுத்தாகி. ஸோ இப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து அதனால தான் இந்தியாவில் நீங்கள் பாகிஸ்தான் எதிர்பார்க்குற நிலைமை வரலாம். பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ், அதாவது அக்டோபர் 7 பிடிக்கப்பட்ட ஒரு பணைய கைதி வந்து பசினாலையும் பட்டினினாலையும் எலும்பும் தோலுமா மெலிந்து மாதிரி நடக்க முடியாமல் அப்படியே ஊர்ந்து வரோம். அந்த வீடியோவில் இடையிடையே வந்து பாலஸ்தீனுடைய தற்போதைய மக்கள் பசியோட காமிக்கிற மாதிரி சீன்லாம், பாலஸ்தீன மக்கள் பசியோட இந்த பிணைய கைதியும் பசியோடு இருக்கிற மாதிரியும் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் வீடியோ. ஸோ இப்போ அது நிறைய பேர் ஹமாஸ் மேலே 2 விதமான குற்றச்சாட்டு இவ்வளோ தூரம் இப்போ மக்களை எல்லாவற்றையும் இழந்து இன்னும் வந்து போராடுவதற்கு என்ன காரணம்? விட்டுட்டு போயிடலாம்ல, கம்முன்னு வந்து ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு விட்டுட்டு போனால் உணவாது கிடைக்கும்ல, நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க தெளிவாக தான் இறங்கி வந்து அக்டோபர் 7 அவங்க போகிறாங்க. அவங்களுடைய பேட்டிகளாக வந்து பார்க்கும்போது வந்து நாங்கள் மரணம் அல்லது தனி நாடு ஸ்டேட். ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தனிநாடு, அங்கே இஸ்ரேலில் 2ஆம் தர குடிமக்களாக தான் அவங்க வந்து வழி நடக்கும். அங்கே எங்களுக்கு ப்ராப்பரான மரியாதைலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ அந்த அக்டோபர் 7 அவங்க உள்ளே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடு மட்டும்தான், வேற எந்த விதமான பரிசீலனையும் கிடையாது. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட பட்டினி, ரொம்ப வந்து பட்டினியில் வந்து அங்கே நிறைய உயிர் குழந்தைகள், பிபிசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு போட்டிருந்தாங்க, 96 குழந்தைகளை எப்படியெல்லாம் வந்து சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிபிசியில் வந்து ஒரு ஆய்வுலாம். ஸோ அப்போ இதை பாலஸ்தீனத்துக்கு வந்து சில நாடுகள் வந்து செப்டம்பர் மாதம் தனிநாடு நாம் கொடுக்கறதா இருக்கிறோம், தனிநாடு வந்து அந்தஸ்து வழங்குறோம் அப்படின்னு செப்டம்பர் மாதம், உடனடியெல்லாம் இல்லை. ஏன்னா செப்டம்பர் மாதம் வரையும் இவங்க வந்து பசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அது வரையும் உணவு கிடைக்குமா அப்படிங்கிறது. ஸோ இவங்க ஆனால் செப்டம்பர் மாதம் தான் வந்து தனிநாடு வந்து கொடுப்பாங்களாமா. ஸோ இது நம்புற மாதிரியே இல்லை, நம்ப தகுந்த மாதிரி செய்தியாகவே இவங்க இந்த நாடுகளை நம்பி, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஐரோப்பியில் இருக்கக்கூடிய சில நாடுகளை நம்பி இவங்க வந்து ஆயுதங்களை வந்து கீழே வைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் மக்களை குடியேற்றணும், முழுவதுமாக வெளியே அனுப்பணும் அப்படின்னா அங்கே வந்து இன்னும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் வந்து மக்களை நிர்மூலமாக்கியாச்சு, எல்லாத்தையும் வந்து பசி பட்டினியோட போட்டாச்சு. உள்ளே போகணும், அந்த மக்களை வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற நாடகமாக தான் இதை பார்க்க. அக்டோபர் மாதம் வந்து தனிநாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய
அரபு நாடுகள்லாம் வந்து ஒன்றும் எதுவுமே வந்து அந்த தனிநாடு அந்தஸ்தை வந்து அவங்க வந்து இன்னும் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போடணும், ஹமாஸ் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வந்து அங்கே இருக்க மக்களை வந்து வாலண்டரியாக வந்து வேறு நாடுகளுக்கு குடியமர்த்துறது உண்டான பேச்சு வந்து செய்திகள் மக்கள் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்தோனேசியா, லிபியான்னு சொல்லி ஒரு 5 நாடுகளை வந்து செலக்ஷன் பண்ணி இந்த 5 நாடுகளை இந்த மக்களை வந்து வாலண்டியராக கொண்டு போய் அங்கே வந்து குடியமர்தான் அது ஒரு செய்தி வந்து ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ஏதோ இந்த ஒரு மாதத்தில் சம்திங் ஏதோ நடக்குன்னு பார்க்கலாம். அது இன்னொரு மேட்ரு என்னன்னா, அந்த ஏலியன் வந்து இந்த சூரியன் இந்த சூரியன் கோள்கள்லாம் இருக்குல்ல, இது பாகிஸ்தான் வந்து ஆசியாவுடைய சென்டர் பிளேஸில் இருக்குது. அப்படி அதுங்கனால அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ இந்த பாகிஸ்தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜியாகிரபிக்கலாக அதோடைய புவியியல் அமைப்பு படி அது தேவைப்படுது. ஏன்னா பாகிஸ்தானை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானாவே டோட்டலாக டேக் ஓவர். அது ஒரு இது. இன்னொன்று வந்து பாகிஸ்தான் வந்து சீனா பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை வாய்ந்த இங்கே நாடுகள் வந்து உருவாகிடும். இந்த பாகிஸ்தான், ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு உருவாகிடும். அதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து சீனா பக்கம் போகாமையும் தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் அடுத்த போர் எப்போ வேணால் வரலாம். அது இல்லாமல் ஈரானுடைய பார்டர்லேயும் வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ ஈரான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வழங்கிய இந்த S-400 ஏவுகணை தடுப்பு ஆயுதம் அதை வந்து பரிசோதனை செய்ததாக வந்து சில ட்விட்டர் செய்திகள். இந்த S-400 வந்து ரஷ்யா வழங்கிய S-400 வந்து ஈரான் வந்து எப்போதே வாங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே வந்து ரஷ்யாட்டிருந்து ஈரானுக்கு போனதாக தகவல் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தலை. இப்போ சமீபத்தில் நடந்த ஈரான் இஸ்ரேல் போரில் கூட அந்த S-400 தடுப்பு சிஸ்டத்தை வந்து ஈரான் வந்து பயன்படுத்தலை. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து செட் பண்ணி பார்க்கல. ஈரானுடைய சொந்த தடுப்பு ஏவுகணை தான் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ஃபெயிலியரான மாதிரி தான். ஏன்னா அங்கே நிறைய அணு ஆயுத நிலையங்கள் மேலே தாக்குதல் அமெரிக்கா நடத்தினதா சொல்லுது. அது இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் போரில் கிட்டத்தட்ட 800 பேர் பக்கம் இறந்துருக்குறாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வழங்கிய இந்த S-400 வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த சைடு அமெரிக்கா வந்து ஆயுத கப்பலை வந்து அனுப்புகிறாங்க. இந்த சைடு ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S-400 டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானும் வந்து நிறைய ஆயுதங்களை வந்து வாங்கி பாகிஸ்தானுக்கு அப்போ எப்போ வேணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து மூலலாம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனைகள் வந்து அங்கே 2 நாடுகளும் முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த சைடும் ஆப்பிரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா எரியோப்பியா இந்த பிரச்சனைகளும் வந்து பெருசாகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏலியனா உலக போரா அணு ஆயுதமா ஸோ ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இதெல்லாம் நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வரணுமா அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை மற்றும் ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவில் லோப். இவர் ஜூலை 25, 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கி மூலியமா ஒரு பொருள் வந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3I அட்லஸ் அப்படின்னு சொல்லி பேரும். அது பூமியை வந்து தாக்கிறதுக்கு வரல, ஆனால் வந்து பூமியை வேவு பார்க்கறதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கார். இதே மாதிரி பூமியை நோக்கி அந்த ஒரு வரக்கூடிய அந்த பொருள்கள் வந்து இது ஒரு 3வது பொருள் அது. ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரக்கூடிய வேகம், அதனுடைய சைஸு, அதோடைய ஸ்பீடு இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போது அது வந்து இது வந்து இவ்வளோ வேகமாக வருவது வந்து ஒரு எரிக்கற்களோ அல்லது வால் நட்சத்திரமோ அல்லது விழுகிற நட்சத்திரமோ கற்களோ வந்து விண்கற்களோ இவ்வளோ வேகமாக வராது. இது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகளுடைய ஒரு தளமாக இருக்கலாம், அவங்க அனுப்பிய ஒரு பொருளாக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டுட்டே வராரு. இது வந்து நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே பூமி பக்கத்தில் வேவ் பார்த்துட்டு போகும் அப்படின்னு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ ஒன்று நியூக்ளியர் பாம் அல்லது ஏலியன். ஸோ ஏதோ ஒரு இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசிகிட்டு இருந்தவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகிற மாதிரியே செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உலகப்போரும் வரக்கூடாது, ஏலியனும் வரக்கூடாது, மக்கள் எல்லாம் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.